இது அள்ளி வளர்த்தது என்னையடா. வணக்கம். நான் இஷ்டம் படத்துடைய இயக்குனர் பிரேம்னி சார். என்னுடைய முதல் படம் இஷ்டம். நான் இதுக்கு முன்னாடி திரு ராஜ்கபூர் சார்கிட்ட ஒரு 7 படங்கள் இணை இயக்குனராகவும், அதுக்கப்புறம் சக்ரி டலோட்டி சார்கிட்ட உன்னைப்போலொருவன் படத்துடைய இணை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கேன். எனக்கு இது முதல் படம். நான் இயக்க முதல் படம் இஷ்டம். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு ரமேஷ் சார் எனக்கு முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் இந்த சென்னை பட ப்ரோக்ராமில் நம்ம புதுசாக நான் சென்னைக்கு வந்து பார்த்த நட்பாக பழகிய நண்பர்கள் போன்ற எல்லாரையும் சந்திக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் நாம் ட்ராவல் பண்ணுவோம். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நான் இப்போ முதல்ல போகிறது சென்னையில் நான் வந்து சந்தித்த முதல் இடம். அங்கே தான் நான் பேச்சுலராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். கிளம்புமா? வாங்க போவோம். தினக்கு தின தியா காதல் பொறுமையா கண்ணில் குய்யா முய்யா. நான் முத சென்னை வந்து தங்கியிருந்த இடம் இந்த இடம் தான். இங்கே நான் ஒரு 10 இயர்ஸ் தங்கியிருந்தேன். இதுதான் என்னோட முதல் சென்னை இருப்பிடம். இந்த இடத்துல ஒரு 10 இயர்ஸாக நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது என்னன்னா, சென்னை அப்படின்னா சென்னையில் புது அனுபவங்களை எனக்கு கற்றுத்தந்த ஒரு முதல் இடம் இது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு வந்த புதுசில் இங்கே தான் தங்கியிருந்தேன். ஆப்போசிட்டில் ரூம் நம்பர் 8. இந்த ரூமில் தான், இது வந்து ஒரு மேன்ஷனு. இந்த மேன்ஷனில் தங்கியிருந்து இங்கே தான் என்னுடைய வாழ்க்கையை முத ஆரம்பித்தேன். சென்னை வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் நான் தங்கியிருந்து நான் வந்து இயக்குனராக முயற்சி பண்ண இடம் இதுதான். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பின்னாடி மோகன் பாபு சார், தெலுங்கு நடிகர், பஞ்சு அருணாச்சலம் சார், இது மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே இருந்தாங்க, சினிமாக்காரங்க. அவங்க எல்லாரையும் வந்து சந்திப்பேன். தினம் இவங்களெல்லாம் பார்த்து வாய்ப்பு தேடி அலைவேன். இப்படி வந்து பல நாட்கள் நான் வந்து இந்த ஏரியாவில் சுற்றிருக்கேன். இந்த தெருவில் அந்த முனைந்து இந்த முனை வரைக்கும் எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்க. எல்லோரும் நல்லா பேசுவாங்க, நல்லா அன்பாக பழகினாங்க. நான் வந்து கஷ்டப்பட்ட காலத்துலேயும் சரி, இப்போ படம் பண்ணதுக்கப்புறமும் சரி, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாசமான ஆட்கள். நான் எப்போ வந்தாலும், எப்போ தொடர்பு கொண்டாலும் ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் காமிப்பாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல பல நாட்கள் நான் வந்து சாப்பிடாமலும் பல கஷ்டங்களோடு இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் வந்து தெரியல. ஏன்னா அவ்வளோ சிறப்பான இடம் இது. இந்த இடத்துக்குன்னு தனி பெருமையே இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நான் வந்து 2 நாள் 3 நாள் சாப்பிடாட்டி கூட இங்கே இருக்க நண்பர்கள் நிறைய பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. இதில் வந்து தெலுங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது மேக்கப் மேன்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நடிகர்கள், இப்படி நிறைய பேர் இந்த பில்டிங்கில் தங்கியிருந்தாங்க. இந்த பில்டிங் வந்து ஒரு சாதாரண பில்டிங் இல்லை. இங்கே தங்கியிருந்தவர் தான் திரு மோகன் பாபுன்னு ஒரு பிரபல நடிகர், அப்புறம் கிருஷ்ணான்னு ஒரு பிரபல தெலுங்கு நடிகர், எல்லாமே இங்கே தங்கியிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ் ஜோதிந்திரா, இப்படி வந்து 2-3 டைரக்டர்ஸ் இங்கே தங்கியிருந்தாங்க, தெலுங்கு டைரக்டர்ஸ். அப்புறம் வந்து ப்ரொடியூசர், இப்போ நான் படம் பண்ணியிருக்கிற இஷ்டம் படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ரமேஷ் வந்து எனக்கு இங்கே தான் பழக்கம். அவரும் நானும் பக்கத்து ரூமில் தான் தங்கியிருந்தோம். அப்படி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கதை இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை. என் லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த இடம். நான் வந்து இந்த இடத்த மறக்கவே முடியாது. இது வந்து டைரக்டர் பாக்யராஜ் சாருடைய பாக்யா பத்திரிகை அலுவலகம். இதுக்கு முன்னாடி இது வந்து அவருடைய டைரக்டர் சாருடைய வீடாக இருந்துச்சு. நான் சென்னை வந்த புதுசில் அவர்கிட்ட எப்படியாவது வாய்ப்பு தேடி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுன்றதுக்காக அவருக்கு இங்கே வந்து டெய்லி வருவேன். இங்கே வந்து டெய்லி வந்து இந்த கேட்டில் தான் நின்றுருப்பேன். அப்போது டைரக்டர் வருவார், காரில் வந்து இறங்குவார். இறங்கும்போது அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். பட் அவர் படத்தில் எனக்கு வந்து உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து வெங்கடேஷ்,
அப்புறம் வந்து ஜெகன், சண்முகவேல், அப்புறம் சிவகுமார், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் அப்போ உதவி இயக்குனராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாக எப்படியாவது டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ண, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் கண்டினியூஸாக சேஸ் பண்ணேன். பட் அவர்கிட்ட என்னால் ஜாயின் பண்ண முடியல. பாக்யராஜ் சார் கிட்ட நான் வாய்ப்பு தேடி வரும்போது அவங்க உதவியாளர்கள் நட்பு கிடைச்சிது. அந்த நட்பின் மூலமாக அப்போ முன்னாடி வந்து இங்கே குட்லக்னு இப்போ 4 ஃப்ரேம்ஸ்னு ஒரு தியேட்டர் இருக்குது. இந்த தியேட்டர் வந்து அப்போ குட்லக் தியேட்டராக இருந்துச்சு. அப்போது இந்த குட்லக் தியேட்டரில் நிறைய படங்கள் போடுவாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி போன்ற நிறைய படங்கள் வந்து இங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த தேட்டரில் எப்படியாவது படம் பார்க்கணுன்றதுக்காக நானும் வந்து இங்கே நின்றுருப்பேன் இந்த வாசலில். இங்கே தான் வந்து திரு கல்யாண சார் இருந்தார். இருக்காரா சார்? வணக்கம். கல்யாண சார் இருக்காரா? வருவாரா? அப்போ இது வந்து முதல்ல இது வந்து குட்லக் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமான தேட்டரு. எல்லா பெரிய நடிகர்களும், பெரிய இயக்குநர்களும், பெரிய விஐபிஸும் எல்லாரும் படம் பார்க்கணுன்னா இங்கே தான் வந்து ஷோ பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது எனக்கு இங்கே யாருமே பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அப்படியே ஒளிஞ்சு நின்றுருப்போம். என்றைக்காவது இது உள்ள விட மாட்டாங்களா, நம்மளும் படம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து ஒருத்தராக கொஞ்சமாக பழக்கமாகி இங்கே வந்து நண்பர் இவர், இது போல் எல்லா நண்பர்களும் வந்து எனக்கு பழக்கம். இவங்கெல்லாம் பழக்கமானதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாண சாருக்கு தெரியாமல் சின்னதாக சைடில் மெதுவாக யாரும் இல்லை போங்க போங்கன்னு அனுப்பிச்சுடுவாங்க. அப்படிலாம் மேலே போய் நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அப்படியே கல்யாண சார் பழக்கமானார். அப்புறம் அவரே எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அலைஞ்சவனுக்கு இது படம் பார்க்குறதுக்கு இதே வேலையாக இருக்கானுன்னு சொல்லி சரி போது தொலையுது அப்படின்னு சொல்லி அவரும் நிறைய படங்கள் பார்க்க விட்டார். அப்படி இந்த தேட்டரில் வந்து ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3000 படம் இந்த தேட்டரில் பார்த்துருப்பேன். இது வந்து என்னுடைய நான் டைரக்டர் ஆகிறதுக்கும் என்னுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து வெறும் தமிழ் படங்கள் மட்டும் போடாமல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட் படங்கள், இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் படங்கள் இங்கே போடுவாங்க. அப்போது இங்கே போடுற எல்லா படமுமே எப்படியாவது நாங்கள் வந்து அவரை கரெக்ட் பண்ணி கல்யாண சார் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே போய் உட்காந்து படம் பார்த்துருவோம். எங்களுக்காக முன்னாடி ஒரு 4 சீட் இருக்கும், அதில் எப்படியா போய் ஒளிஞ்சு கிழிஞ்சு உட்காந்துருவோம். அப்புறம் சில நேரத்தில் வந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு என்ன உங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டுவார். சில நேரங்களில் சில விஐபிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்காதீங்க, அப்புறமா நாளைக்கு வந்து பாருங்கள், நான் நாளைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னுவார். அப்புறம் அடுத்த நாள் வருவோம். இப்படியே வந்து நிறைய படங்கள் இந்த தேட்டரில் பார்த்துருக்கோம். இந்த தேட்டரில் பார்த்த படங்கள்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. நான் டைரக்டர் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. நான் இன்றைக்கி டைரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணிட்டேன். அடுத்த படத்துக்கு உண்டான வேலையில் இருக்கேன். இருந்தாலும் கூட என்னைக்கு வந்தாலும் நான் இன்றைக்கி நான் இயக்கின படமும் இந்த தேட்டரில் ப்ரொஜெக்ஷன் போச்சு. அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா நம்ம எத்தனையோ படங்கள் இந்த தேட்டரில் திருட்டுத்தனமாக பார்த்துருக்கோம். யாருன்னு தெரியாமல், யார் பேரும் தெரியாமல் ஓடி ஒளிஞ்சு படம்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதே தேட்டரில் நான் இயக்கின படமும் ப்ரொஜெக்ஷன் வந்துச்சுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நண்பா, எப்படி இருக்க? அப்புறம் எப்படி இருக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? இவர் என்னுடைய நண்பர். நான் வந்து இங்கே குட்லக்கில் எப்படி திருட்டுத்தனமாக படம் பார்க்க வந்தனோ அது மாதிரி இங்கே வந்து அக்கௌண்ட் வச்சு டீ சாப்பிட்ட காலங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இங்கே வந்து கடை, டீ கடை, இது முன்னாடி வந்து டீ கடையாக இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் ஹைடெக்காக மாறி கொஞ்சம் ஜூஸ் பிஸ்கெட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைடெக் ஷாப் ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையாக இருக்கும்போது நாங்கள் ஏற்ற மாதிரி நின்று ஆர்டர் பண்ணுவோம். 4 டீ 3 டீ அப்படின்னா டீ எடுத்துன்னு வருவாங்க. ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளாட் பார்த்துன்னு டீயை சாப்பிடுவோம். சாப்பிட்டு பல நாட்கள் வந்து பணம் கொடுக்காம அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கோம். இப்போ கூட பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரில. இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம நண்பர்னால அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாரு. என்ன இருக்கு? டீ, காஃபி எதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? என்ன இருக்கு? டீ இருக்கு, லெமன் டீ இருக்கு, தக்காளி சூப் இருக்கு. ஓகே, டீ கொடுங்க, சாப்பிடுவோம். இது வந்து சோமசுந்தரம் கிரவுண்ட். இந்த கிரவுண்டையும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் பக்கத்தில் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது டெய்லி காலைல வந்து இங்கே எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பல நாட்கள் என் நண்பர்களோட தினம் சாயங்காலம் இங்கே தான் வந்து சந்திப்போம். நிறைய நண்பர்கள் வருவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட நண்பர்கள், சினிமா சம்மந்தமில்லாத நண்பர்கள், இப்படி பல பேர் வந்து இங்கே வருவோம். இங்கே வந்து டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்து கதைகள் பேச ஆரம்பிப்போம். அப்படி நிறைய கதைகள் பேசியிருக்கேன் நாங்கள் இங்கே. இந்த இடத்துல நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஜிம்மு. இந்த ஜிம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஜிம்மு. இங்கேயும் நிறைய காலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும், பயங்கர பரபரப்பாக இருக்கும், ஏகப்பட்ட பேர் எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க. நானும் வந்து பக்கத்தில் இருக்கும்போது இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மரத்தடி, இந்த குழந்தை இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், இது அந்த மரத்தடி இந்த மாதிரி பல மரத்தடியில் நான் உட்காந்து கதை பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு 5-6 கதைகள் ரெடியாக இருக்குது. அந்த கதைகள் ரெடி ஆகிறதுக்கு இந்த இடமும் ஒரு காரணம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இந்த சிட்டிலேயே வந்து இவ்வளோ பெரிய கிரவுண்டு வேறு எங்கேயுமே கிடையாது.
சோமசுந்தரம் கிரவுண்டு மட்டும்தான் மிகப்பெரிய கிரவுண்டு. ஏன்னா பெரிய பரப்பு, பெரிய சுற்றளவு உள்ள கிரவுண்டு இது. இந்த கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்டில் வந்து சங்கர் சார் வந்து பாய்ஸ்னு படம் ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெங்கட் பிரபு சார் வந்து சென்னை 28ன்ற படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டுக்கு நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது இந்த கிரவுண்டில். அப்புறம் இன்னைக்கு ஹீரோவாக இருக்க நக்குல் வந்து இங்கே டெய்லி இந்த கார்னரில் தான் வந்து உட்காந்துருப்பார், பேசிகிட்டு இருப்பார் அவர் ஃப்ரெண்ட்ஸோட. அது மாதிரி நிறைய விஐபிஸ் வந்து இந்த கிரவுண்டை சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து பக்கத்தில் ரூமில் இருக்கும்போது தினம் தினம் வந்து நண்பர்களை சந்திக்கிறதும் சரி, சந்தோஷப்படுறதும் சரி, இங்கே வந்து ஏதாவது நமக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்ற பட்சத்தில் சில நாட்கள் நான் வந்து இந்த மரத்தடியெலாம் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். தனியாக வந்து உட்காருவேன், அப்படியே யோசிச்சு பார்ப்பேன் என்னடா லைஃப்னு. நிறைய வெக்ஸ் ஆகிற காலகட்டங்கள்லாம் வந்து இந்த மரத்தடியில் உட்காந்து நான் என்னுடைய லைஃப்பை பற்றி யோசிச்சிருக்கேன். பட் இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு மிக சிறந்த இடம், லைஃப்பில் மறக்க முடியாத இடம். இதில் பல நாட்கள் இந்த கிரவுண்டில் நான் இருந்திருக்கேன். இங்கே வந்து அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய வாலெல்லாம் கிடையாது, இந்த இரும்பு கம்பி இந்த வேலியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு குட்டிச்சோர் மாதிரி இருக்கும். அதில் லைனாக பசங்க உட்காந்துருப்பாங்க, எல்லாம் யூத்து, எல்லாம் வந்து பசங்க விளையாடுற பசங்க, சில்ட்ரன்ஸு எல்லாமே அங்கங்கே எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஜாலியாக அவங்களோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக பிரபலமான இடம் இது. இதை சுற்றி வந்து இருக்கிற பெரிய வீடுங்க எல்லாமே மிகப்பெரிய விஐபிஸ் உடைய வீடுங்க இதெல்லாம். அப்புறம் வந்து இது ரொம்ப பக்கத்தில் பிரசாந்த் சார் ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரசாந்த் டவரு. அப்புறம் வந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே மெதுவாக போய் அங்கே போய் வாய்ப்பு தேடி கேட்டிருக்கேன். தியாகராஜன் சாரை சந்தித்து அவர்கிட்ட கதை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக சேர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கிரவுண்டில் வந்து எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து ஒரு சாதாரண கிரவுண்டு கிடையாது. இது வந்து அது ஒரு தரமும் நான் வந்து இப்போ கூட வந்து இயக்குனராகி அடுத்த படத்துக்கு உண்டான வேலைகளில் இருந்தாலும் கூட எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மரத்தடியில் வந்து உட்காந்துருப்பேன் தனியாக. ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபீல், அதாவது நமக்கும் லைஃப்பில் வந்து நம்ம இங்கெல்லாம் இருந்திருக்கோம், இங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம், இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை இந்த மரத்தடியில் உட்காந்து அப்படியே யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி நிறைய நாட்கள் வந்து நடந்திருக்கு. நான் இப்போ இஷ்டம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே வந்து உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீலான ஒரு இடம். இந்த மரம், இந்த ஆலமரத்தடி கீழே உட்காந்து அந்த பசங்களுடைய சத்தம், இங்கே கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, அங்கே சில்ட்ரன்ஸ் விளையாண்டுருப்பாங்க. இப்படி பரபரப்பாக இருக்கிற இந்த கிரவுண்டில் நம்ம சோலோவாக அங்கே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுறதுல அது ஒரு சுகமே தனி. அப்படி இந்த கிரவுண்டை வந்து என்னால் லைஃப்பில் எப்பயுமே மறக்க முடியாது, அப்படி ஒரு இடம் அது. இப்போ நம்ம அடுத்தது வந்து என்னுடைய நண்பர் திரு அன்சாரி அவர்களுடைய கில்டன் ஃபுட்வேர்னு, அதுவும் ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய போதனை கொடுத்த ஒரு இடம். நம்ம இப்போ அங்கே போகிறோம். சார் என்ன சைக்குமா? அப்புறம் சைக்குமா? என்னத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன விசேஷங்கள்? அப்புறம் கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இவர் வந்து என்னுடைய நண்பர் திரு அன்சாரின்னு பேர் இவருக்கு. இந்த கடை வந்து ரொம்ப பிரபலமான கடை. எப்படி அப்படின்னா இந்த கடையில் வந்து பிரபல இயக்குனர்கள், அதாவது ராஜ் கபூர், கதிர், அப்புறம் வந்து நடிகர் ஆனந்தராஜ், கவுண்டமணி சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வந்து ரெகுலராக வந்து போவாங்க. அவங்க வந்து சாதாரண உதவி இயக்குனராக இருந்த காலத்திலிருந்து சாதாரண நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆனந்தராஜ் ட்ரை பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து இவருக்கு நண்பர்கள் எல்லாரும். அவங்க வந்து பிரபல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் இப்பவும் இவரோட தொடர்பு இருக்கு எல்லாருக்கும். எல்லாரோடும் ரொம்ப நட்பாக இருப்பார். சினிமா நண்பர்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக பழகுவார் இவர். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர், இனிய நண்பர். இவர் மூலமாக தான் நான் வந்து திரு ராஜ்கபூர் சார்கிட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஃப்ரீயாக இருந்த கஷ்டப்பட்டு இருந்த காலத்துலாம் வந்து அப்படியே போர் அடிக்கும்போது யோசிப்பேன் எங்கே போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் அப்படியே பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி பாண்டி பஜாரில் கில்டன் ஃபுட்வேரில் வந்து இப்படி ஒரு செருப்பு கடை இருக்குது, இந்த கடையில் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதன் மூலமாக வந்து எப்படியாவது அவங்கள சந்திக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெகுலராக வந்து இங்கே வந்து இன்னும் நிற்பேன், பார்ப்பேன், மெதுவாக வெளியே இருந்து பார்ப்பேன். அப்போ வெளியில் ஒரு மரம் இருக்குது, தூங்கு மூஞ்சி மரம். அந்த மரத்துக்கு கீழேன்னு ராஜ்கபூர் சார், கதிர் சார் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வரும்போது அதன் மூலமாக அப்படியே இந்த கடையில் இவர் அன்சாரி சார் நமக்கு பழக்கமானார். அப்புறமா அப்படியே பழக்கமாகி சினிமாக்காரங்க நிறைய பேர் வர்றாங்களே, எப்படியாவது இவர் பிடிச்சிட்டா இவர் மூலமாக சினிமாக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்றதுனால இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்து அப்படியே நல்ல நண்பராகிட்டார். அதுக்கப்புறம் இவர் தான் ஒரு நாள் வந்து என்னுடைய முயற்சியும் என்னுடைய நான் அலையிறதையும் பார்த்து, சரி எனக்கு ராஜ்கபூர் சார் நான் சொன்னால் கேட்பாரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து என்னை வந்து உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணுறதுக்கு உதவுனார்.
இவர் மூலமாக தான் நான் திரு ராஜ்கபூர் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். இது அப்புறம் ஜாயின் பண்ணி நான் வள்ளல், அப்புறம் வந்து வள்ளல் படத்துலேருந்து கிட்டத்தட்ட வம்பு சண்டை படம் வரைக்கும் அவர் கூட இணை இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சக்ரி டொலோட்டிக்கிட்ட உன்னை போலூரன் படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கெல்லாம் வந்து பேஸாக இருந்தது இந்த கடை நம்ம நண்பர் அன்சாரி அவர்கள் தான். நான் வந்து இந்த 30 வருஷமாக கடை வச்சுருக்கேங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து சில சினிமா நண்பர்கள்லாம் பழக்கமானாங்க. அதில் முதல் வந்து அனந்தராஜ், அவர் மூலமாக அப்படியே பழக்கம் ஏற்பட்டு அப்புறம் டைரக்டர் ராஜ் கபூர், கதிர் மற்றும் நடிகர்கள் கவுண்டமணி, இந்த மாதிரி நிறைய பேர் பல ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க. நம்மளா தேடி போல அவங்களாம் வந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் பிரேம் நசாரும் வந்தார், உதவி இயக்குனர் மாதிரி கேட்டுட்டு வந்தார். பேசிகிட்டு இருந்தார், கதையெல்லாம் நிறைய கதையை சொல்லுவார். ஏகப்பட்ட கதையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை கேட்டுட்டு கேட்க எனக்கு ஒரு நல்லதாக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அப்போ நண்பர் வந்து ராஜ் கபூர் வந்து நிறையா படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது சொல்லிட்டு இருக்கும்போது இவரை பற்றி சொன்னேன். அப்படின்னா வர சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொன்னார். சொன்ன முதல் நாளே போனோடனே அவர் இவர் கதை சொன்ன விதத்திலே பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாளே ஆஃபீஸ் வந்துடுங்க, வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் போய் பேசி அவருக்கு உள்ள கதையெல்லாம் சொன்னோடனே அவருக்கு பிடிச்சி போய் அவரோட அதுபடி ஒர்க் பண்ணார். பல படங்கள் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவர் இப்போ சொந்தமாக ஒரு இயக்கம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் அவர் வந்து பல படங்கள் பண்ணணுன்று என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அவருக்கு. வாங்க கடுகு, அட எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பிரமாதமான ஒரு தகவல் படம் ஓடிட்டு இருக்கு. அடுத்த படங்கள் நிறைய நீங்க பண்ணணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சினிமா உலகத்துக்கு இவர் தான் மேக்சிமம் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன போல உள்ள நண்பர்கள் இல்லாம நிறைய கணக்கில் ஆனந்தராஜ் எடுத்துக்கிட்டா அது போயிட்டே இருக்கு, லிஸ்ட் அல்பாபெட்டிக்கலா போயிட்டே இருக்கும். அவ்வளவு ஈடுபாடு வருது. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற தன்மை ஒரு இது நிறைய பேரை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து இந்த கில்டன் ஃபுட்வேர்ன்றது வந்து சினிமா ஹீரோக்களுக்கு மட்டும் காலனி இருக்கிறது இல்லை, மொத்த எல்லா சினிமாக்காரங்களும் இங்க வந்து போகாத இடமே இல்லை. இந்த இடம் வந்து ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி. எங்க இயக்குனர் வந்து மேலும் மேலும் வெற்றி படங்களை கொடுக்கணும்னு வாழ்த்துறேன். என்னன்னா இங்க வந்துட்டா இருக்கிற சினிமாவில் இருக்க அத்தனை காஸ்டியூமர்ஸும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு சினிமாவோட நியூஸஸ் தெரியும். யார் எந்த கம்பெனி ஷூட்டிங் போறாங்க, யார் என்ன படம் பண்றாங்க, எந்த ஹீரோ எந்த ஊர்ல இருக்காரு, எந்த ஹீரோ எந்த வெளியில இருக்காரு, இது எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து இங்க வந்துட்டா தெரியும். ஏன்னா எல்லா காஸ்டியூமர் சினிமா காஸ்டியூமர்ஸும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹிந்தி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிதாப் பச்சன்ல இங்க ஷூட்டிங் நடந்தா இங்க வந்து இதை கடுகு ராமமூர்த்தி வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த சென்னையில ஷூட்டிங்னாக்கா இங்கதான் செருப்பு எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். கம்பெனி படம் பண்றாங்கன்றது பிரஸுக்கு முன்னாடி இங்க தகவல் தெரிஞ்சிடும். ஆமா, அது மாதிரி ஒரு டீடைல் தெரியறதுனால மேக்சிமம் எல்லாம் நாங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இங்கதான் இருப்போம். அப்புறம் அப்போ அவர் கேப்ல இருக்கும்போது இவர்கிட்ட மெதுவாக கதை சொல்லி பார்த்துக்கிறேன். ஒரு சினிமா சம்பந்தம் இல்லாத ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இவர்கிட்ட கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்டுக்கிறது. அவரும் சொல்லுவார், இது நல்லா இருங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அதை கேட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்படியா நம்ம வாழ்க்கையில் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் வந்து இந்த நட்பு தொடரும். பின்னாடி தெரியுற இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ, இது வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த இடம். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டுடியோக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு எவ்வளோ நாட்கள் இங்கே வந்து நான் ஏங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டுடியோக்குள்ளே நாம் போக முடியுமா, நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இதுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமாலாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய நாள் வந்து இந்த வாட்ச்மேன் வந்து இங்கே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, அப்படியே பயந்து திரும்பி போயிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு நண்பருடைய பட பூஜைக்காக வந்தேன். அப்போ அவர் நண்பர் சொன்னார், நீங்கள் யாரையும் கேட்டில் இன்னும் யாரையும் பார்த்துறாதீங்க, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நேராக உள்ளே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயோ வாட்ச்மேன்கிட்டன்னு சந்தேகப்படுற மாதிரி நின்னீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரியே நானும் பைக் எடுத்துகிட்டு சர்ரு நேராக உள்ளே போயிட்டேன். அப்போ நண்பர் சொன்னார், உள்ளே ஒரு கேட் இருக்கும், அங்கேயும் நிற்காதீங்க, தெரியாத மாதிரி எப்பயுமே பழக்கப்பட்ட மாதிரி நேராக உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் நேராக உள்ளே போயிட்டேன். என்ன அந்த போகிற அன்னைக்கு எந்த வாட்ச்மேன் யாரும் கேட்டுக்கல. அப்படி உள்ள போய் அந்த பூஜையை கலந்துக்கிட்டேன். அப்படி நான் முத கலந்துக்கிட்ட அந்த பூஜைக்காக இந்த உள்ளே போனது தான் அந்த ஏழு சூழல் என்னுடைய முதல் அனுபவம். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தேன். இதே ஸ்டுடியோவில் நான் ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய படமும் இஷ்டம் படத்துடைய ஷூட்டிங்கும் இதுக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து இதே ஸ்டுடியோவில் நாம் ஷூட்டிங் பண்ணுவோம், நாம் டைரக்டர் ஆகி இந்த ஸ்டுடியோவில் வந்து ஷூட் பண்ணுவோன்னெல்லாம் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. உண்மையாலுமே கடவுள் எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. இந்த ஏவி ஸ்டுடியோ வந்து மிகப்பெரிய சாதனை படைச்ச இடம். இதுக்குள்ளே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து முத நடித்த இதுக்குள்ளே தான். அதே மாதிரி இந்த ஸ்டுடியோக்கு வராத ஆட்களே விஐபிஸே கிடையாது.
தமிழில் மட்டுமல்ல, தெலுங்குலேருந்து என்.டி. ராமராவ், நாகேஸ்வர் ராவ், அதே மாதிரி கன்னடத்தில் ராஜ்குமார், அதே மாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன், திலீப் குமார், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட இங்கே வந்து நடிச்சிருக்காங்க, இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல நாமளும் வந்து இதில் நமக்கு ஒரு சின்ன பங்கு உண்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஸ்டுடியோவில் எத்தனையோ படங்களுக்கு டப்பிங்க்கு வந்திருக்கேன், எத்தனையோ படங்களுக்கு ஷூட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய படமும் இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம அடுத்து பரணி ஸ்டுடியோவுக்கு போவோம். சார் வணக்கம். வணக்கம் சார் தான் எடிட்டர், என்னுடைய முதல் படத்துடைய எடிட்ரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜ் கபூர் சார்ட்ட, அதே மாதிரி சக்கரி டொலோட்டிகிட்ட உன்னை போல் ஒருவன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டு அதுக்கெல்லாம் வேறு எடிட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து முதல் முறையாக வந்து எனக்கு வந்து நான் சாய் சுரேஷ் சாரோட ஜாயின் பண்ணேன். சாய் சுரேஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் அவரும் ஒரு முக்கிய காரணம். நண்பர் சாய் சுரேஷ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்துக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இன்றைக்கி சந்தித்ததில். வணக்கம். நன்றி சார். அப்புறம் படத்தை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் இஷ்டம் படத்தை பற்றி. படம் வந்து நிசார் சார் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் படம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது திணற அளவுக்கு ஷார்ட்ஸ் இல்லாமல் நம்ம எடிட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதெல்லாம் பக்காவாக நமக்கு எடிட்டிங் டேபிளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்தாரு. ஸோ எனக்கு எடிட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையெல்லாம் போயிடுச்சு நமக்கு. ஸோ நல்ல ஒரு மேக்கிங், நல்ல ஒரு கேமராமேன் கிடைச்சது, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஒரு படம் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல ஒரு டைரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல டீமில் ஜாயின் பண்ணியிருக்கோம் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சென்னை பட்டணம்ன்ற ப்ரோக்ராமில் நான் வந்து மறந்து போன நிறைய விஷயங்கள், அப்பப்போ நினைவுபடுத்திக்கிற விஷயங்கள், இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பெப்பர்ஸ் சேனல் கொடுத்ததுக்கு அந்த நிறுவனத்தாருக்கும் மற்றும் ஆடியன்ஸான நீங்கள் வந்து என் கூட ட்ராவல் ஆகிருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் வந்து தங்கியிருந்த இடம், நான் முயற்சி பண்ண இடங்கள், எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள் மற்றும் இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராவலில் என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நான் படங்கள் பண்ணி அடுத்தடுத்த படங்களுடைய வெற்றியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் மற்றும் டெக்னிக்கல் குருவுக்கும் நன்றி, வணக்கம்.